பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சித்தமெல்லாம் எமக்கு சிகமயமே சேவித்த கணக்கனுக்கு இணைவயமே சித்தமெல்லாம் எமக்கு சிகமயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இணைவயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே கரங்களுக்கு இளைவயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா இறைவா சக்தி இந்த பூலோகத்தை பார்த்தாங்க தர்மம் எங்க விழுது அதர்மம் ஈழட்டி விழுது இந்த பூலோகத்திலே துபை என்று சொல்லப்பட்ட 3 யுகங்கள் முடிந்து தற்போது நடக்கின்ற யுகம் கலியுகம் இந்த கலியுகத்திலே நீதி இல்லை நேர்மை இல்லை நியாயம் இல்லை எங்கு பார்த்தாலும் கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு சூதுவாதம் நடந்து இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நாட்டமை தன்புகதிலே மகிதாசர் பத்தவன் நம்மை நோக்கி கடும் தவம் அறிந்து விழுந்தார் அன்னவன் தவத்தை பார்த்து அன்னவனுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன் இறைவா எனக்கு சாகவரம் வேண்டும் என்று கேட்டார் பிறப்பிருந்தால் இறப்பு நிச்சய விழவா ஆகையாலே உனக்கு சாகவரம் கொடுக்க முடியாது வேறொரு உடன் கே என்று கேட்டேன் அன்னவனும் தன்னிடம் இருந்து தந்திர சூழ்ச்சிகாலே எப்பேற்பட்ட வரத்தை பெற்றான் தெரியுமா வயது முதிர்ந்த ஆணுக்கும் வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை பிறக்க வேண்டும் 7 எல்லையை அமர வேண்டும் மகமாயின் உருவம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் சக்தி அந்த வரத்தை பெற்றவன் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்காத ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்கள் கற்பை சூறையாடுவதும் கோயில் குற்றம் எடுப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் சக்தி அவரை அழைக்க வேண்டும் என்றால் அகழ விலகையும் கட்டி அழக்கூடிய அங்காள பரமேஸ்வரி உன்னால் மட்டுமே முடியும் சக்தி சுவாமி சக்தி உமா மகேஸ்வரா கைலாசநாதா கருணாகரா உலகாளும் பெருமானே என்னையான மீசா தாங்கள் கூறியபடி இப்பூலோகத்தில் 107 அவதாரங்கள் எடுத்து முடித்து விட்டேன் 108வது அவதாரமாக எங்கு பிறக்க வேண்டும் யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என் அவதாரத்தின் பணி என்னவென்று அவங்களே கூறுங்கள் சுவாமி அவன் கேட்ட வரம்படி ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை பிறக்க வேண்டும் 7 எல்லையை அமர வேண்டும் மகமாகின உருவம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்று வரத்தை பெற்றான்
நாட்டாமலை தன்போதிலே கோட்டைமலை ஆலக்கொடியே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் திருமணமாகி 60 ஆண்டு காலமாகிறது. ஒரு அண்ணன் அறிவாமக்காரனை அனுபவமும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளைகளில் அண்ணவரிடத்தில் ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை பிறக்க வேண்டும், 7 எல்லைகளை அமர வேண்டும், நகமாயின் உருவம் கொண்டு அந்த மகிஷாசுரர்களை வதம் செய்ய வேண்டும். சக்தி சுவாமி, சக்தி. நான் முதலாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி, முதல் பிறப்பாக நாட்டமிழ் எல்லைகளில் நாட்டமிழ் முத்து மாறி பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? இரண்டாம் பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளில் திருவப்பூர் முத்து மாறி பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? மூன்றாம் பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளில் கொன்னையூர் முத்து மாறி பிறக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? நான்காம் பிறப்பாக இறந்தப்பட்டி எல்லைகளில் இறந்தப்பட்டி முத்து மாறி பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஐந்தாம் பிறப்பாக வைத்தூர் எல்லைகளில் வைத்தூர் முத்து மாறி பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஆறாம் பிறப்பாக கண்ணபுரம் எல்லைகளில் கண்ணபுரத்து முத்து மாறி பிறக்க வேண்டும். 6 பேருக்கும் இளையவளாக 7வது கன்னியாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி, 6 பேத்துக்கும் இளைவராக கொள்ளிடம் கரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சமயபுரத்து முத்து மாறி பிறக்க வேண்டும். சக்தி, ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் எனக்கு துணையாகவும் பக்கபலத்திற்கும் யார் வருகிறார்கள் சுவாமி? சக்தி, உனக்கு பக்கத்துறையாக அழகுமலை காலவிட்டு பெரிய கருப்பணம், கொள்ளிமலை காலவிட்டு சின்ன கருப்பணம் உனக்கு பக்கத்துறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சக்தி, ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் இப்பூலகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, அநீதி மட்டுமே இழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் தெய்வீக சக்தி இருக்கின்றதா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும். தற்பொழுது இங்கே அமர்த்தப்பட்டுள்ள 7 கரகங்களுக்கும் உயிரெழுப்பி தாருங்கள் சுவாமி. சக்தி, சுவாமி. இந்த பூலகத்திலே நீதி இருக்கின்றதா நேர்மை இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்க சொல்கிறாய். ஆம் சுவாமி. அப்படியாகட்டும். சக்தி, அப்படியே ஆகட்டும். தயவு செய்து அப்படியே தூங்குறவங்களை அழைப்பாங்க. சிறுபிள்ளைங்க கூட தூங்க